பொங்குடி ஐயோ, பொங்குடி அதுக்குள்ள எங்க போயிட்டா இவ? இந்த சொம்புல இருந்து பூ எடுத்து பார்த்துருக்கா. உனக்கும் வெள்ளை பூ தான் வந்திருக்கேன். ஐயோ, ஆ! என்னாச்சு? ஒண்ணுல ஜீவா, கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பார்த்து வரக்கூடாது. ஏதோ ஒரு நினைப்புல வந்தா இப்படிதான் ஆகும். போ. மேல நாம மட்டும் தானே இருந்தோம். இவ்வளவு மேல இருந்து வரா? தீபி, 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 கதவை தர. ஜீவா, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றேன். ஏய் தீபிகா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல? உனக்கு எத்தனை தடவை சொல்றது அந்த லெட்டர் படிக்க கூடாதுன்னு? பூங்கொடி இல்லாத நேரத்துல ரூமுக்கு போய் அதை திருடிட்டு வந்து படிக்கிறியா? இப்ப அந்த லெட்டர் தரப்போறியா இல்லையா? தர முடியாது ஜீவா. எனக்கு தெரியாம அப்படி என்ன எழுதிருக்கேன்னு நான் படிக்கணும். ஏய், குடுன்னு சொல்றல. இப்ப குடுக்கல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜீவா ப்ளீஸ் குடு. வா.
நம்ம வேதத்துல திருமணத்தை பிரம்மா, தெய்வ, அர்ஷ, பிரஷபத்திய, அசுர, காந்தர்வ, ராட்சச, பைசாகன்னு 8 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல நீ சொல்றது காந்தர்வ வகையை சேர்ந்தது. அது எந்த வகையா இருந்தாலும் பரவாயில்ல சாமி. எனக்கு என் மகன் அவன் விரும்புற பூங்குடி கழுத்துல தாலி கட்டணும். எனக்கு அதுதான் வேணும். அதனாலதான் அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இந்த அங்காள பரமேஸ்வரி சன்னிதானத்துக்கு முன்னால நான் தவம் இருக்க போறேன் சுவாமி. நாம எந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தவம் இருந்தாலும் சரி, அதுக்கான நியதி ரொம்ப கடுமையானதுமா. அதை நீங்க முதல்ல யோசிக்கணும். விரும்பினவங்களை மனம் முடிக்கிறதுக்காக தவம் இருக்கிறத காந்தர்வ தவம்னு சொல்லுவாங்க. இதை கஷ்டப்பட்டு நிறைவேற்றிட்டா தான் ஆசைப்பட்டவங்களோட சேர முடியும்னு சாஸ்திரம் சொல்லுதுமா. பொதுவா இது மாதிரி தவத்தை அந்த பொண்ணோ இல்ல சம்மந்தப்பட்ட பையனோ தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்காக இன்னொருத்தர் இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஏதோ ஒரு ஆர்வத்துல நீங்க இதை செய்யறதுக்கு முன் வந்துட்டு முழுமையா நிறைவேற்றாம விட்டுட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிர்வினையா போய் முடிஞ்சிடும். பாத்துக்குங்க. இல்ல சாமி, அப்படிலாம் ஆகாது. இத நான் என் மகனுக்காகவும் அவன் நல்லா வாழணுங்கிறதுக்காகவும் தான் செய்யறேன். இந்த தவத்துக்காக நான் என் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர நான் இந்த தவத்தை பாதியில விடவே மாட்டேன். இதே உறுதி கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆகட்டும் சாமி. இந்த தவத்தோட சட்டத்திட்டங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ கட்டியிருக்கிற உடுப்போட தவத்துல இருக்கக்கூடாது. அம்மனுக்கு பிடிச்ச சிவப்பு கலர் புடவைய கட்டிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அம்மனை வேண்டிக்கணும். உன் தவம் உண்மையா இருந்தா வெளி உலகத்துல நடக்கிற எதுவும் உன் காதுக்கும் கேட்காது, கண்ணுக்கும் தெரியாது. அப்படியே இருந்துட்டா உங்க தவத்தை பரமேஸ்வரி ஏத்துக்குவா. உங்க கோரிக்கையும் நிறைவேறும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன நியமத்தோடு நான் இருக்கேன். நல்லதுமா, போய் தயாராயிட்டு வாங்க. சரிங்க சாமி. கங்கம்மா. வரேன் சாமி, வரேன். வா. சொல்லுங்க சாமி. இவங்களுக்கு அந்த சிவப்பு கலர் புடவை எடுத்து கொடுத்து ம், தேவையான உதவிகளை செஞ்சு கொடு. சரிங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி. வாமா. ஏய் மாரி, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி 7:30 இழுத்து விட்டுட்டு இருக்க? எப்பல என்ன இம்புடு கோவமா வந்திருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு கோவிலுக்கு போய் கேட்டா தெரியும்னு நீ தான் ஜீவா சார் கிட்ட சொன்னியா? ஆமா சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? ஏன் அப்படி சொன்ன? பின்ன உன்ன மாதிரி என்னென்ன கல்லஞ்சக்காரி நினைச்சிட்டியா? நீ ஏன் வேணான்னு சொல்றேன்னு யாருக்கும் தெரியாம அந்த மனுஷ பாவம் எப்படி உருகி நிக்கிறாருன்னு பாரு. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதுக்கு இப்படி போட்டு கொடுப்பியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. ஏன் நான் சொன்னதுல இப்ப என்னாச்சு? அவரு போய் அந்த சாமியாரை பாத்திருக்காரு. அந்த சாமியாரை இவர் சங்கடமா பேசுறத பார்த்துட்டு ஒரு சொம்புல 9 கலர் பூவை போட்டு குலுக்கி அத கண்ணை மூடிட்டு எடுக்க சொல்லிருக்காரு. வெள்ளைப்பூ வந்தா உன் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? இவரும் எடுத்தாரா? வெள்ளைப்பூ தான் வந்திருக்கான். அத நம்பிக்கிட்டு அதே மாதிரி நீயும் எடுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்தியா பூவு? வெள்ளைப்பூ வந்துச்சா? ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வையேன். பூவே, நீ எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்க. ஆனா அந்த பூவை எடுத்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லுப்புல. பூவை எடுத்தியா இல்லையா புள்ள? எடுத்த. ஐ எடுத்துறியா? என்ன கலர் இருந்துச்சு சொல்லு. சொல்லு புள்ள. சொல்லு புள்ள, என்ன கலர் இருந்துச்சு? வெள்ளைப்பூ வரலையா?
வெள்ளைப்பூ வெள்ளைப்பூவே வந்துருச்சு. அத சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே புள்ள? ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க? சும்மா இரு புள்ள. நானே ஏண்டா இது வந்ததுன்னு வருத்தமா இருக்கேன். இதுல வருத்தப்படுறதுக்கே என்ன புள்ள இருக்கு? சும்மாவே கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணாரு. அது இன்னுமே அதிகமாயிடுமே. அப்படியெல்லாம் இல்ல புள்ள. ஜீவா சார பின்னாடி சுத்துறாருன்னு சாமியே மனசு இறங்கிருச்சு. நீதான் என்னமோ உயரத்துல இருக்கிற மாதிரி. இனிமையாவது முருங்கை மரத்துல இருந்து இறங்கி வந்து சாமி சொல்றத கேளு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத புள்ள. அதெல்லாம் நடக்காத காரியம். இது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஜீவா சார் அங்க வீட்டுல வந்து உனக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்னு கொடுத்தாரு. அந்த தீபிகா அதை எப்படி கொடுக்கலான்னு சண்டைக்கு வந்து அந்த லெட்டரை கொடுன்னு கேட்டா. நீ குடுத்தியா? இல்ல புள்ள. அப்புறம் ஜீவா சார் உடனே வந்து அவளை திட்டினாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு? அதை நான் கிழிச்சு போட்டுட்டேன். பைத்தியம் மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்க. ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பண்ற? நான் எழுதின லெட்டரையே தீபிகாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே, என்ன எப்படி விட்டு கொடுப்பேன்னு ஜீவா சார் கேக்குறாரு. அப்ப அதனால கோவப்பட்டு கிழிச்சு போட்ட. ஆமா. இருந்தாலும் அதை ஒட்ட வச்சு படிக்கணும்னு மனசு தோணிருக்குமே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஜீவா சார் வந்து அந்த லெட்டரோட ஜெராக்ஸ் இருக்கு, இத படின்னு சொல்லி கொடுத்தாரு. நல்ல ஐடியா. என்ன பிள்ளை எழுதிந்தாரு? அதெல்லாம் ரகசியம் புள்ள. மெயின் லெட்டர்ல இருக்கிறத சொல்ல வேண்டாம், ஜெராக்ஸ்ல இருந்ததாவது சொல்லலாம்ல. ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்ப நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்ட, அப்படிதானே? ஆமா. சரி, உன் இஷ்டம். வருங்கால புருஷன் பொண்டாட்டி ரகசியத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அத பத்தி நீ ஜீவா சார் கிட்டயே பேசிக்கோ. ஏன் நான் ஏன் அவர்கிட்ட பேசணும்? ஏன்னா ஏன் பேச மாட்டேன்? சார், நீங்க எப்படி இங்க? நீங்க வந்த மாதிரி தான். சரிங்க சார், நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வரேன். என்ன அந்த லெட்டர் படிச்சியா? படிக்கல. ஏன்? நான் ஏன் சார் அந்த லெட்டர் படிக்கணும்? போய் சொல்றா சார். இப்பதான் அந்த லெட்டர் படிச்சேன்னு என்கிட்ட வந்து சொன்னான். உண்மையை சொன்னதுக்கு அவளையும் அடிக்க போறேன். சரி, அந்த சொம்புல இருந்த பூவை கண்ணை மூடிக்கிட்டு எடுக்க சொன்னானே, எடுத்தியா? எனக்கு இருக்கிற பிரச்சனையில அதெல்லாம் எனக்கு வேலையா சார்? அது நம்ம பிரச்சனையை தீக்கிறதுக்கான ஒரு வேலை தானே. சரி, நீ பாத்தியா இல்லையா? பார்க்கல சார், நான் பார்க்கவும் மாட்டேன். ஏன் நீ பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க? லெட்டர் பிரிச்சு படிச்சுட்டு படிக்கலன்னு சொல்ற, பூவை எடுத்து பார்த்துட்டு எடுக்கலன்னு சொல்ற. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிறத விட உனக்கு தான் ரொம்ப அதிகமா விருப்பம் இருக்கு. ஆனா நீ தான் நான் படிக்கணும்னு போய் சொல்ற. இல்ல சார், நான் எதுலையுமே போய் சொல்லல. நான் அந்த சொம்பை எடுத்து பார்த்தேன். அந்த சொம்புல 8 பூ தான் இருந்துச்சு. 9 பூல ஒரு பூவை காணும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணை மூடிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீ பூ எடுத்திருக்க. நீ என்ன பூ எடுத்திருக்க? அதுல எந்த பூ மிஸ்ஸிங்னு நான் எடுத்து பார்த்தேன். நீ எடுத்தது வெள்ளை பூ தானே. ஸோ நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். இப்ப நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கையில என்ன வச்சிருக்க? காட்டு. ஒன்னும் இல்ல சார். ஒரு நிமிஷம் காட்டு. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. கையில நீ ஏதோ வச்சிருக்க, காட்டு. காட்டுனா இப்ப நீ என்ன கீழே போட்ட? ஒன்னும் இல்ல சார். இல்ல ஒன்னும் இல்ல. அந்த பூ தானே கீழே போட்ட. இல்ல.
சொன்னா கேளுங்க, அது அந்த பூ இல்ல. என்னது? பூ வச்சோடனே நான் தான், எனக்கு தெரியாதா? I love you.